ஒரு வைஷ்ணவ யாருக்குமே துன்பத்தை கொடுக்கவே கூடாது. வைஷ்ணவர்கள் பர்டிகுலரில் துன்பத்தை யாரும் கொடுக்கக்கூடாது. பர்டிகுலராக இன்னும் பெட்டர் துன்பத்தை கொடுக்கவே கூடாது. இன்னும் பெட்டர் ஆன்சர் லேடிஸுக்கும் பசங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஓல்டு பர்சன்ஸ் வயசாக முதுமையில் இருக்கின்றவங்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் பசங்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதுமையில் இருக்கின்றவங்களுக்கும் இதுக்கெல்லாம் யாருமே கஷ்டத்தை கொடுக்கும். அவன் கொடுக்குறோம் வைஷ்ணவர்கள். அதுதான் நம்ம இதில் ப்ராப்பராக சொன்னால் யாருக்காவது குழந்தைகளுக்கு பிறந்தால் குழந்தைய விட்டுட்டு பகவானுக்கு சேவை பண்ணுறதுல இருந்து குழந்தைய நெக்லெக்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. எத்தனோ இதில் நீங்கள் பூஜை புனஸ்கரவாது ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் குழந்தைய நல்ல வழிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? சில பேர் யாரும் புரிஞ்சுக்கவில்லை, அவங்களெல்லாம் தப்பு பகவான் தான் முக்கியம், நீ பகவான் குழந்தைய எப்படியாவது விட்டுட்டு பரவாயில்லை. நோ, தட் இஸ் நாட் த கரெக்டுங்க. பூஜையாவது பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு அப்புறம் கூட பண்ணலாம், பண்ணாமலுக்கு போடலாம். ஆனால் குழந்தையே சரியான வழியிலே நம்ம கொண்டு வரலாம். அதுதான் நம்ம எடுக்கணும். புரியுதா? அதனால நீங்கள் வளர்ந்த யார் அந்த பிரம்மபூத்த லெவலுக்கு வந்துட்டாங்களோ அவங்களெல்லாம் என்ன இல்லை, பிரம்மபூத்த லெவலுக்கு வரலாம் நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம்? எனக்கு ஒன்று அது என்ன 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் இருப்பார். அது பிரம்மபூத்த லெவல் வரலும் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மங்களாரத்தி அது இது என்னென்னு இல்லையோ. ஆனால் யாரோ பிரம்மபூத்த லெவலுக்கு வந்து விட்டார்களோ அவங்களுக்கு அவ்வளவு கட்டுப்பாட்டுகளும் இல்லை. அவங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் பொறுத்து அவங்க பண்ணணும். புரியுதுங்களா? ஃபார் தி ஹையர் பர்பஸ் we can break the lower rules. We can break the lower rules for the higher purpose. புரியுதுங்களா? டிஸ்ட்ரெஸ், இந்த டிஸ்ட்ரெஸ், இந்த துக்கத்தை கொடுக்கின்றான், துன்பத்தை கொடுக்கின்றான் என்றால் அவன் எந்த லெவலில் இருக்கின்றான்? சரீர லெவலில் இருக்கலாம், மனசு லெவலில் இருக்கலாம், புத்தி லெவலில் இருக்கலாம். ஆனால் ஆத்ம லெவலில் இல்லை. அவன் ஆத்ம லெவலில் வந்துட்டு என்ன நினைப்பான்? ஐயோ அவனும் பகவானுடைய பிள்ளை, அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனுக்கு நான் உதவி பண்ணுற திறமை இருக்கு இல்லையே கிருஷ்ணான், அவனுக்குள்ள அவன் குற்றத்தை பார்ப்பான். அடுத்தவங்களுடைய குற்றத்தை சொல்ல மாட்டான், அவனுக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டான். இல்லையா? யார் இந்த விதத்துக்கு போனால் அவங்களுக்கு தான் பகவானுடைய கருணை கிடைக்கும். அதனால தான் நான் சொன்னேன், அப்பா குடிக்காரனாக இருந்தாலும் வேறு எந்த விதத்தில் கொள்ளக்காரனாக இருந்தாலும் அப்பாவுக்கு தகுந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அப்பா கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், பிஃபோர் கெட்டிங் ஒரு பாடி சத்து போயிட்டோம். நம்ம இந்த ஜென்மத்தில் இன்னொரு பிறவி எடுக்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா கிட்ட போய் வேண்டிக்கிறோம், ஐயா உங்கள் மூலமாக தான் எனக்கு இன்னொரு உடல் கிடைக்கணும், நீங்கள் தான் எனக்கு ஆதாரமாக இருக்கணும் என்று. அப்போ தான் அந்த அப்பா வந்து நம்பனாக்கா ஆத்மாவை கொண்டு போய் அம்மாவுடைய கர்ப்பத்தில் வைப்பார். அம்மா கொடுக்குறது இந்த உடல், அப்பா நம்மளுக்கு கொடுக்குறது ஆத்மா. ஆத்மா மூலமாக தான் அந்த பர்டிகுலர் உறவுல போய் நம்ம இருக்கோம். அதனால் அம்மாவும் அப்பாவும் 2 பேருக்குமே யாருமே எந்த விதமான துன்பம் கொடுக்கவே கூடாது. பிரின்சிபல். டிஸ்ட்ரெஸ்ட், யார் டிஸ்ட்ரெஸ் பண்ணுறான்னு வயசில் வாங்கவே மாட்டோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பை தி என்விஎஸ் திங் கம்ஸ். அது என்விஎஸ் பாருங்க. என்விஎஸ்னாக்க பொறாமை பெற்றுள்ள. பொறாமைன்றக்கு என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட இருக்கு என்கிட்ட இல்லாது இல்லை, அப்புறம் பொறாமைன்றது. யாருக்கு பொறாமை இருக்கும்? இப்போ ஆக்சுவலாக இப்போ விஜயன் பிரபு கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன்.
என்கிட்ட இல்லவே இல்லை. எனக்கு அவர் மேலே பொறாமை வருது. ஆக்சுவலாக பொறாமை என்றது விஜய் மேலே எனக்கு பொறாமை இல்லை. வேறு யார் மேலே எனக்கு பொறாமை? இல்லை, கிருஷ்ணா மேலே பொறாமை. கிருஷ்ணா பாரு, இவரு பணத்தை கொடுத்தா எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் எனக்கு அழித்ததில்லை. நான் விஜயம் தான் சொல்கிறேன். அவன் திருட்டு பையன்ப்பா விஜயம். அவங்ககிட்ட இவங்களோட கொள்ளடிச்சு என்னென்னமோ பண்ணுறாரு அவரை. அதனால் அடுத்த வீட்டு இப்போ ஏதோ ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அடுக்காரே அத்தை நீ பார்க்க வேண்டும் என்னவோ இருக்கா. அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி சாப்பிடாண்டி என்னவோ ஒரு பாட்டு வருதா? இவங்க யாருக்கும் தெரியாது இந்த பாட்டு, கேட்கவே இல்லையா? கேட்டு இருக்கு. எனக்காவது தமிழ் தெரியாது. எல்லாமே நம்ம இது பண்ணிக்கணும், எல்லாமே நம்ம தவறு நினைக்கக்கூடாது. அதில் இருக்கிற நல்லது கூட நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம மனசில் வரும். ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. கிருஷ்ணா அவருக்கு அது எந்த விதத்தில் கொடுத்துருக்கின்றார்? அதுக்கு என்ன ஆக்ஷன், ரியாக்ஷன், மெர்சி. இந்த மூணில் என்ன அவருக்கு? அது எதனால் வந்தது? ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் என்னென்ன காரியம் பண்ணாரோ அதுக்கு பலிதமாக அவருக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்கின்றார். அது பகவான். நம்ம அவங்களெல்லாம் இருக்குது, நம்மளுக்கெல்லாம் இல்லை, நான் கேட்டாலும் உதவி பண்ண மாட்டேன்றா. இந்த மாதிரி நினைக்கக்கூடியதெல்லாம் என்விஎஸ். இந்த மாதிரி யார் என்வி இருக்காங்க உங்களுக்கு பகவானுடைய கடன் நிச்சயமாக கிடைக்காது. புரியுதுங்களா?